ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்கள் அக்கா வீட்டு தோட்டத்துக்கு போயிருந்தேங்க. அங்கே வந்து என்னென்ன ஃப்ரூட்ஸு மரமெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? வாங்க. இது வந்து அத்தி மரங்க. பாருங்கள், அத்திப்பழம் எல்லாம் காயாக இருக்குங்க. ஆனால் பழுக்கலை. ஒரு சில டைம் வந்து பழுக்குது, நல்லா இருக்குது. ஆனால் நிறைய வந்து காஞ்சி போயிடுதுங்க. பழுக்கிற மாதிரி அந்த டைம் வந்துட்டு அப்படியே எல்லாம் காஞ்சி போயிடுது. ஆனால் பார்க்க எல்லாம் கொத்து கொத்தாக நல்லா இருக்குது. காயாக இருக்கும்போது நல்லா இருக்குங்க. பாருங்கள், ஒரு காய் பறித்து காமிக்கிட்டுங்களா? இப்படி தாங்க ஆகுது. இது ஒரு டேஸ்ட்டுமே இல்லைங்க, காஞ்சி போன மாதிரி ஆயிடுதுங்க. இதுக்கு ஏதாவது என்ன பண்ணால் எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் சொல்லுங்கள். இந்த ஒரு மரம் மட்டும்தாங்க இருக்குது. இந்த நெக்ஸ்ட் என்னங்க பாருங்கள், என் பையனெல்லாம் தான் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. மாமரங்க. இது வந்து கிளிமுக்கு மாங்கன்னு சொல்லுவாங்க. இதான் பெரிய மரங்க. ஆனால் காய் வந்து கம்மியாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், மாங்காய் மரம் தாங்க கொஞ்சம் நிறையா இருக்குது. ஆனால் வந்து காயெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. அங்கங்கே ஒவ்வொன்று தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து பங்கனவல்லின்னு சொல்லுவாங்கங்க. ஆனால் இதில் கொஞ்சம் இந்த மரத்தில் வந்து கொஞ்சம் காய் பரவாயில்ல. இந்த டைம் வந்து நல்லா தான் இருக்குது. இது வந்து பழுக்கிறதுக்குள்ளுமே காயாக சாப்பிட்டாலுமே இது வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோக்கா புளிப்பு இருக்காது, நல்லாயிருக்கும். இந்த ஃபுல்லாக அங்கங்கே இருக்குங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல பங்கனவல்லி காய் வந்து. இந்த சைடு வந்து முருங்கை மரம் பெருசாக இருக்குங்க. காய் எல்லாமே சீசன் முடிஞ்சுது. இந்த ஒரு மரத்தில் மட்டும்தாங்க கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கு. இது வந்து என்ன மரம்னா செண்பகப்பூ மரங்க. சீசன் முடிஞ்சது, பூ இல்லைங்க. ஆனால் பாருங்கள், காய் தான் வச்சுருக்குது. பூ வந்து அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும். இப்போ தாங்க அதான் மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். இது என்ன மரம்னு பார்த்தீங்களான்னா நவாப்பழ மரங்க. இப்போ வந்து பூ வச்சுருக்குங்க. இனிமேல் தான் காய் வைக்கும். இந்த டைம் தாங்க இந்த மரத்தில் இவ்வளோ பூ வச்சுருக்கு பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குங்க. காய் வச்சா பரவாயில்ல தான், நல்லாயிருக்கும். இது வந்து சாத்துக்குடிங்க. இந்த சைடு ஃபுல்லாகவுமே பாக்குத்தோப்பு. அந்த பாக்குத்தோப்புக்குள்ளே சாத்துக்குடி, வாழை மரம் எல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறம் தென்னம்பிள்ளை கூட பதியம் போட்டு வச்சுருக்காங்க. அதை பாருங்கள், இந்த வயலில் தண்ணி பார்க்குறதுனால அதையும் பதியம் போட்டு வச்சுருக்காங்க. அங்கே பின்னாடி தெரியுறது எல்லாமே எலுமிச்சை மரம், வாழை. இது வந்து பாக்கு கன்று குருத்துங்க பாருங்கள். இதுதான் இந்த பாக்கு கன்று கூட பதியம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த வாழைத்தாறு, இது வந்து சாம்பு வாழைத்தாருங்க. இந்த பாக்குத்தோப்புக்குள்ளேயே எல்லாம் இப்போ எதுவும் வச்சுருக்காங்க. இது மாதுளம்பழம். சைடில் வந்து பலாமரங்க. இப்போ தான் கண்ணாக இருக்குது, இன்னும் காய் வைக்கல. நெக்ஸ்ட்டு ஈரெல்லாம் வச்சிரும். இது வந்துங்க சப்போட்டா மரம். சீசன் முடிஞ்சுதுங்க. மரம் பெருசாக இருக்குது, ஆனால் வந்து காய் வந்து கம்மியாக தான் இருக்குது. சீசன் அப்போ நிறையா இருந்துச்சு. 2 மரம் இருக்குது, ஆனால் நிறைய காய் வைக்கும், நல்லாயிருக்கும். இந்த டைம் இல்லைங்க, காய் அங்கங்கே ஒவ்வொன்று தான் தெரியுது. இந்த பூ வந்து விரிச்சி பூன்னு சொல்லுவாங்கங்க, இட்லி பூவுன்னு சொல்லுவாங்க. அவங்க தோட்டத்தில் ஒரு 2 ஏக்கரை கிட்ட இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து தொட்டிக்கிட்ட பூ இருந்துச்சுங்க. அதை வந்து என் பிள்ளை வந்து பறிச்சுக்கிட்டு இருந்துச்சு, சாமிக்கு வைக்கலான்னு சொல்லிட்டு. கருவேப்பில்லை இருந்துச்சுங்க, அதை அப்படியே உடச்சிட்டு நமக்கு தேவையானது உடச்சிட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி எடுத்து விட்டுருந்தாங்க. அப்படியே தம்பி பாப்பெல்லாம் விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக இருந்தாங்க. ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு என்னங்க, நம்ம வீட்டுக்கு போகணும் இல்லைங்களா, கிளம்பியாச்சுங்க. இதான் தம்பிலாம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊர்லேயும் இப்படியெல்லாம் இருக்குங்களா என்னன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகே பாய்.